சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாள்ல பிலிப்பியர் புஸ்தகத்தை 3வது அதிகாரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அடிமைக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஏன் இதை கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடத்துல பேசும்போது 2024 பிறந்துருச்சு. பிறந்து நம்ம நாட்களை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களிலே ஆசீர்வாதங்கள் வரல, சில காரியங்களிலே முன்னேற்றங்கள் இல்லை, சில காரியங்கள் எப்படியோ அப்படி போயிட்டு இருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சிந்திக்கும் போது, நம்ம விட வேண்டிய காரியங்களை விடல. அது எப்படி விடல அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். சகோதரரே ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆரம்பிச்ச மாதிரி இருக்குல்ல? ஆமா, ரைட். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை நோக்கி ஓடுகிறேன். இதுல இவ்வளவு பெரிய வசனத்துல முழுசும் என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியம் நான் உங்களுக்கு கற்றுத்தர போறேன். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது, பின்னான காரியங்களை நாம் என்ன செய்யல, மறக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாம் என்ன செய்யணும், நாடு. அப்படித்தான் நம்ம போட்டிருக்கு. நல்லா மைக்க கிட்டத்துல வச்சு வாசி மக்களே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாடுறமா. 2023 ஐயா அடிச்சு பாருங்க ஒரு நிஜா புயல். நிஜா புயல் அடிச்சதெல்லாம் உண்மைதான். மதுரையில் எத்தனை பேர் சோறு திங்காம இருந்தீங்க? நல்லா சாப்பிட்டீங்கல்ல? ஒரு நேரம் அவங்களுக்கு ஜெபமாவது பண்ணிருப்பீங்களா? வெரி குட் சிஸ்டர். நிச்சயமா நீங்கெல்லாம் பண்ணிருப்பீங்க, சிலர் தெரியும். ஆனா முக்காவாசி பேர் ஒரு பழமொழியை சொல்லுவான், அவன் ஆண்டான்னா இவன் ஆண்டான்னா அப்படின்னு. நமக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும். இங்கே வேதம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகளோட மனைவி வந்திருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகளோட மாமியார் இருந்திருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகளோடு மாமனார் உங்களை நடத்தி இருக்கலாம். யாராவது உங்க மாமனார் மாமியார் செஞ்ச காரியத்தை மறந்துருக்கீங்களா? முந்தா நாள் கூட நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, திண்ணையில உட்காந்துருக்கும் போது, அம்முங்க அப்பா செய்வாரு அப்படின்னு டக்குன்னு ஒரு காரியத்தை தமிழம்மா சொன்னாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில அவர் கணவர் இறந்தே இவ்வளவு வருஷங்கள் ஆயிப்போச்சு. ஆனா அந்த சம்பவங்களை மாத்திரம் அவங்களால என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. இந்த மறக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாத பாவங்கள், தேவையில்லாத ஆசீர்வாத குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து வந்து கொண்டே இருக்கு. நான் இப்ப இருக்கேன், நான் பாட்டு தாங்க பாடுவேன், அதை நான் மறக்கவே மாட்டேங்க, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நான் உட்காந்து முன்னானவைகளை நாடாம இருந்தா, உங்களை போல பல பேரை கூப்பிட்டு வச்சு நானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆட்களை நிறைய பேர்கிட்ட இது இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த சம்பவத்தையுமே என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. இப்ப யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி கேட்க, நானும் மறக்கணும்னு தான் ஐயா நினைக்கிறேன், அவ வந்த வரத்து அப்படி, அவர் வந்த வரத்து அப்படி, அவர் பேசின பேச்சு அப்படி, அவர் செஞ்ச காரியம் அப்படி. நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையில
எதற்காக நீங்கள் பிறந்தீங்க, எதற்காக வளர்ந்தீங்க, எதற்காக படிச்சீங்க, எதற்காக குடும்பமானீங்க. இனி நாம குடும்பத்திற்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, ஆண்டவருக்காக நாம என்ன செய்யணும். முன்னானவைகளை தான் நாடி போகணும். பின்னானவைகளை என்ன செய்யக்கூடாது, நாடி போக கூடாது. பின்னானவைகளை மறக்காம இருந்தா என்ன ஆசீர்வாதம் வரும் நமக்குள்ள அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியத்தையும், இழக்கக்கூடிய காரியத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சியா இருக்கிறேன். ஆதியாகமங்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் பார்க்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம், இந்த கேரக்டர்ஸ் யாரோடது அப்படின்னு கேட்டா சர்ச் பீப்புள் நிச்சயமா கரெக்டா சொல்லிடுவீங்க ஓரளவுக்கு. யாரு? லோத்து. இன்னொருத்தர் யாரு? லோத்தினுடைய குடும்பத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அக்கிரமத்தின் கூக்குரலையும் கேட்பார், நீங்க உண்மையாக அங்கலாய்க்கிற அங்கலாய்ப்பின் கூக்குரலையும் கேட்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமம் செஞ்சு ஒருத்தன், ஐயோ இந்த பாவி பையன் இப்படி செஞ்சுட்டானே, ஐயோ இந்த பொண்ணு இப்படி என்னை ஏமாத்திட்டாலே, இந்த பையன் என்னை இப்படி ஏமாத்திட்டானே, இவர் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கிறாளே அப்படின்னு சொல்ற அக்கிரமத்தின் குரலையும் ஆண்டவர் கேட்பாரு. ஐயா எனக்கு யாருமே இரக்கம் செய்யலையே, என் வியாதி மாறலையே, என் குடும்பத்துல பிரச்சனை தீரலையே, நாம அங்க அழைக்கிறோம் பாருங்க, அந்த அங்கலாய்ப்பின் குரலையும் கேட்பார். அல்லேலூயா. இப்படி சோதோமுடைய குமாரனுடைய அக்கிரமம் பாவம் பெருகிருச்சு. ஆனா அதுல கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தூதர்களை போஷித்த ஒரு மனுஷன், நேசித்த ஒரு மனுஷன் யாரு? லோத்து. அவன்கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவர் இவனை தப்பு வைக்கணும், இவனை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, குடும்பத்தையே பாத்தீங்களா சொல்றாரு, நீ சரி வசனத்தை வாசி மக்களே. 17 19வது அதிகாரம் 17வது வசனத்தை. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதேன்னு சொன்னார். உடனே லோத்தாவது பரவாயில்ல ஐயா, நான் வயசாகி போச்சு, எனக்கு ரொம்ப தூரமெல்லாம் போக முடியாது, இந்த தெம்பலஞ்சில இருந்து கொஞ்சம் தள்ளி மாவளிப்பட்டி பக்கம் போய்க்கிறேன், அந்த ஊரை பக்கம் போயிடாதீங்க, ரொம்ப மோசமான ஊரு. நாமலை புதுக்கோட்டை பக்கம் போயிடாதீங்க, அது ரொம்ப மோசமான ஊரு. எஸ்பி நத்தத்து பக்கம் வந்துடாதீங்க, அது ரொம்ப மோசமான ஊரு. சரி இப்படி சொல்லிக்கிட்டே போனா எந்த ஊர் தான் நல்லதுன்னு தெரியல, பார்த்து தான் போகணும். ஆனா அவனாவது என்ன கேட்டான், அருகாமையில் இருக்கிற மலைக்கு போயிடுறேன் அப்படின்னா. அங்க ஒருத்தி இருந்தா, எப்பவுமே நம்ம ஆட்கள் அப்படித்தான், என்னையா பெருசா நடந்துட போகுது, அதுக்காக இத்தனை வருஷம் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டேன், எவ்வளவு அழகான ஊர் எங்க ஊரு, என்னதான் பஞ்சம் வந்தாலும் எங்க ஊரு பரோட்டா கடை மாதிரி வருமா, லேலூயா இப்படின்னு ஒருத்தி இருந்தா. என்ன நடந்துச்சு? 26வது வசனத்தை வாசிங்க. 26 19 26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் விடுன்னு சொன்னா, சில பாவங்களை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா, சில தவறுகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது? மறக்க பழகு. சொல்லுவான், நான் மறந்திருந்தேன் பிரதர், இந்த பையனோட போனேன்னா விட்டேன் ஒரு கிளாஸ உள்ள. அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? நான் மறந்திருந்தேன் பிரதர், பழைய ஸ்டூடெண்ட் மீட்டிங்க்கு வந்தா பழைய வீட்டுக்காரி பக்கத்துல ஒட்டிக்கிச்சு. மறந்துடணும். வாழ்க்கையில இப்ப கொடுத்திருக்கிற குழந்தைகளை பத்தி நினைக்கணும், இப்ப கொடுத்திருக்கிற குடும்பத்தை பத்தி நினைக்கணும், இப்ப கொடுத்திருக்கிற ஊழியத்தை பத்தி நினைக்கணும், இப்ப கொடுத்திருக்கிற கவர்மெண்ட் ஜாபை பத்தி நினைக்கணும். கவர்மெண்ட் ஜாப்ல எப்படி முன்னேறணும், என்ன செய்யணும் நினைக்கிறது இல்ல. பழைய பாசம் பத்தி பைய தூக்கிட்டு போவோம்னு லீவு கிடைச்சா போயிடுறது இருக்கா இல்லையா நம்ம ஆட்கள் டைமே. அப்ப எப்படி முன்னேற முடியும்? எந்த காரியத்தை நீங்க விட்டாலும் அந்த காரியத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சு பாருங்களேன், பிரச்சனையே வராது.
இப்பெல்லாம் அடிக்கிறது இல்லையா என் வீட்டுக்காரிய, இப்பெல்லாம் நான் கோபப்படுறதே விட்டுட்டேயா அப்படிம்பா. நானும் நல்ல மனுஷன் ஆயிட்டாரு போல நம்பி ஒரு விஷயத்த லேசா அப்படி சொல்லுவேன். என்னம்மா எப்படிம்மா இருக்காரு என்ன, நீங்க வேற உங்க முன்னாடி சொல்றது தானே அப்படி. அந்த ஆளு குணமெல்லாம் பிறவி குணத்தை மட்டும் வச்சு கட்ட முடியாதுன்னு கண்ணீர் வடிக்கிற பெண்கள் நிறைய இருக்காங்க. ஐயா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மேம்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா பைபிள்ல எத்தனையோ காரியம் இருக்கு, எனக்கு அப்படியே பேசிட்டு போக முடியும். ஆனா என்னுடைய நோக்கம், இந்த ஊழியத்தை செய்கிறதுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதோ உடல் வளர்க்கிறதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நிச்சயமா அதற்காக நான் ஊழியம் செய்யவும் மாட்டேன். ஒவ்வொரு குடும்பங்களும் மனம் திரும்ப வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதான் என்னுடைய நோக்கம். எந்த குடும்பத்தில் இன்னைக்கு நான் விசாரிச்சு பார்த்தாலும் பழைய சுவாவங்கள் என்ன செய்யல, மாறல. விட்டுட்டேன்னு சொல்லுவேன், பழைய கடை ஒன்று இருந்துச்சே, இந்த கடையில நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு தேடி தான் போவேன். கடவுள் தான் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாருல, ஏன் நல்லா தான் போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போக மாட்டான், ரோட்டு கடைக்கு தான் போவான். ரோட்டு கடைக்கு போறதுன்னு தப்புன்னு சொல்லல, இந்த சுவாவங்களை மாற்றுவதற்கு புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன். சில பேர் இன்னைக்கு ஊழியத்துல அப்படி இருக்கிறாங்க, ஊழியத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்துட்டேன் பிரதர், முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன் பிரதர், அப்படியா பிரதர், ரொம்ப ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர். நான் இப்பெல்லாம் அப்படி யாரையும் நம்பி ஜெபம் பண்றதே இல்லை. கடைசியில பார்த்தா அன்னதானத்துக்கு போய்கிட்டு இருக்கு சாப்பிடுறதுக்கு. பின்னானவைகளை என்ன செய்ய முடியல, மறக்க முடியல, மறக்க முடியல, மறக்கணும் மறக்கணும். கடைசியில பார்த்தா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஊழியக்காரன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா சாராய பாட்டில தூக்கி வச்சு அடிச்சுட்டு இருக்கு 2 பேர் 3 பேரோட சேர்ந்து. கடைசி பார்த்தா ஃபேமிலி டூருங்கிற பேர்ல என்னென்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா என்னென்னமோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு. இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நான் என்னைக்குமே பின்னாடி காரியத்தை நான் நோக்கி பார்க்கறது இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தர் போன இடத்துலயும் நான் தைரியமா சொல்ல முடியும், சாட்சியா சொல்ல முடியும். ஒருத்தன் போய் ஃபாலோ பண்ணி அந்த இடத்தை அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருப்பாங்க பாருங்க, அதே இடத்துல போய் நான் நீட்டவும் மாட்டேன் கைய. முன்னானவைகள் அடுத்து யாரை பிடிக்கலாம், ஊழியத்தை நடத்துறதுக்கு என்ன செய்யலாம், ஜெபத்துல உட்காருவேன், நாடுவேன். கர்த்தர் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ற பழக்கத்தை திரும்பி செய்யறீங்களோ கொஞ்சம் இன்னைக்கு யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராததற்கு காரணம், வளர்ச்சி வராததற்கு காரணம், முன்னேற்றம் வராததற்கு காரணம் நம்ம விட முடியாம இருக்கிற காரியம்தான். சில பேர் சொல்லுவாங்க, குடும்பத்தில் சண்டை வந்திருக்கும், கணவன் மனைவியும் நல்லா சண்டை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு 2 தவறு அவர் செய்திருப்பாரு, இல்லை அந்த அம்மா செஞ்சிருப்பாங்க. சமாதானம் ஆகி இன்னொரு புள்ள கூட திரும்பி பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி சண்டை போட்டோம், நீ உன்னைய பத்தி எனக்கு தெரியாதாடி, ஏற்கனவே அவன் கூட போனவதானடி, ஏற்கனவே அவர் கூட போனவதானடி நீ. இப்படி 2 பக்கம் இருக்கு, விட முடியல. இது விடாதனால சில பெண் பிள்ளைகள், சில ஆண், நிறைய உண்டு. வெரிக்சன் டீமெரிக்சன் மாதிரி 2 பக்கமும் தராசில் வைக்கப்பட்ட 2 பக்கமும் அந்த குறை உண்டு. எதுக்கு இவகிட்ட சொல்லி சொல்லி இந்த பேச்சு வாங்குறத விட, இவர்கிட்ட இந்த பேச்சு வாங்குறத விட அங்கேயே போயிருவோன்னு சொல்லி போயிடுறான். ஆனா நான் சொல்றேன், தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா இனி கர்த்தர் உங்களுக்கு என்ன மேன்மை கொடுக்க வேண்டும், இனி கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், அதை மட்டும் சிந்திங்க. கர்த்தர் கொடுத்துருவாரு. ஐயா இந்த மாசம் எனக்கு ரொம்பவே கஷ்டமான தேவைகள் உள்ள மாசம். புது வருஷம் நல்லா தான் ஆசீர்வாதமா தொடங்கணும், நல்ல வாக்குத்தத்த ஆராதனை, எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆஃபரிங் கொடுத்தேன். எல்லாருக்கும் வழக்கம் போல போய் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அடுத்த 2ஆம் நாள்ல எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான செலவு, திலீப்போட மாமனார் இறந்து போனார். இப்படி எனக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள். ஏற்கனவே டிசம்பருக்கு கொடுத்தவங்க ஜனவரியில கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கஷ்டம். இப்படி பல நெருக்கடிகள் தான். ஆனா நான் போய் பின்னானவைகளை நோக்கி இருக்கவே இருக்கு. எங்கேயாவது 2 பாட்டு பாட கூப்பிட்டா ஒரு வண்டிக்கு போயிடுவான், இல்லை எங்கனையாவது நோட்டீஸை போட்டுக்கிட்டு ஒரு பாட்டை பாடு போயிட முடியுமா? போகக்கூடாதுங்க. என் நிலைமை இன்னும் மோசமாய் போய்விடும், உப்பு தூணாய் போய்விடும்.
இப்ப போடுற வார்த்தையை ஆண்டவர் அப்புறம் போட மாட்டாரு. நிறைய பேருக்கு இது தெரியல. அப்பப்ப ரியல் எஸ்டேட் பண்ணுவேங்க, அப்பப்ப பாட்டு பாட ஆராதனைக்கு வருவேங்க, அப்பப்ப எங்கேயாவது போயிருவேங்க. போங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்துல 50வது அதிகாரத்துல யோசேப்பை இவங்க குழியில தூக்கி போட்டாங்க. போட்டு பெரிய காரியங்கள்லாம் துரோகங்கள்லாம் செஞ்சாங்க. இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு இந்த தேசத்துல இவர் தான் பெரிய ஆளு, அப்பா வேற நமக்கு செத்து போனாரு. யாக்கோபு என்ன செஞ்சாச்சு? 50வது அதிகாரத்துக்கு வரும்போது இறந்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. அப்ப உடனே இவங்களுக்கு ஒரு பயம், ஏன்னா தேசம் முழுவதும் பஞ்சத்துல இருக்கு. இந்த யோசேப்பு கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் வளர்ச்சி செழிப்பு என்ன செய்யுது இருக்கு. இருக்கு. அதனால என்ன செய்யறாங்க, நம்ம அப்பன் செத்து போனா, நம்ம அப்பன் போயிட்டாரு, இவன் நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஏதாவது பண்ணிடுவானோ. ஆனா யோசேப்பு ஒரு பியூட்டிஃபுல்லான வண்டர்ஃபுல்லான கோல்டுன்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரக்டர் உள்ள ஒரு மனிதன் யோசேப்பு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த சுவாபம் நமக்குள்ள இல்லைங்க, அதான் பிரச்சனை. அந்த சுவாபம் நமக்குள்ள இல்ல. முன்னெல்லாம் பிரதர், நான் போய் இல்லாத நேரத்தில் கேட்ட போது, பிரதர் எப்படி எங்க அண்ணி பேசுவாங்க தெரியுமா பிரதர்? எத்தனை பேர் இப்படி சொல்லி இருக்கிறீங்க? எப்படி என் மாமியார் சோத்த போட்டு வச்சுட்டு என்ன உபதாசனப்படுத்தும் தெரியுமா பிரதர்? சொல்லியிருக்குமா இல்லையா? ஆனா நான் சொல்றேங்க, அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மனம் மாறணும், நீங்க திருந்தணும், நீங்க பொழைக்கணும், நீங்க உழைக்கணுங்கிறதுக்காக சில நிந்தைகள், சில போராட்டங்கள், சில பாடுகளை தேவன் அனுமதித்திருக்கிறார். நீங்க சரியில்லாம நடந்திருப்பீங்க, அவங்க உங்களை உதாசனப்படுத்தி இருப்பாங்க, புரிந்து கொள்வதற்கு சில புத்திமதிகளை சொல்லி இருப்பாங்க. அத மனசுக்குள்ள வைராக்கியமா என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. நம்ம ஆள்கள்ட்ட இன்னைக்கு நிறைய வைராக்கியத்தினாலதான் எந்த ஆசீர்வாதமும் வராம இருக்கு. சில பேர் வாழ்றது போல தெரியுது, ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை நல்லா இல்லைங்க. நிச்சயமா சொல்றேன், நல்லா இல்ல வாழ்க்கை. ஏன்னா பழைய சுவாபங்கள் உங்களிடத்துல இருந்து போகல. ஆனா வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்கா அந்த புது சிருஷ்டி. இங்க சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து. நான் உண்மையாவே அடிபடாத இடம் இல்ல, விரோதம் பாராட்டாத மக்கள் யாருமே என் கூட இல்ல. நம்ம பார்வையற்றவர்களே சொல்ல முடியும், என்னை விரோதிக்காதவங்க யாருமே கிடையாது, இன்க்ளூடிங் இங்க உட்கார்ந்துருக்கிறவங்களே சேர்த்து. ஆனா எல்லோரோடும் நேசிப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்தியம் தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னானவைகளை மறந்துரு, நடந்த காரியத்தை மறந்துரு, முடிஞ்சிருச்சுன்னா விட முடியல. யோசேப்பு விட்டான். 15வது வசனம், ஆதியாகமங்களின் புத்தகம் 50வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, தங்கள் தகப்பன் அவரே கொடுக்கிறாங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட். மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குகளுக்காகவும் சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, கொஞ்சம் வாசி மக்களை, தேவைப்படுது வாசி. ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் சொல்லி இருக்கிறார்னு ஒரு பிட்டையும் சேர்த்து போட்டான். ஆனா இந்த யோசேப்பு மறந்ததுனால அவர்களை பார்த்து கெட்டி பிடிச்சு அழுது என்ன செய்யறான்? அவங்க அப்படி போட்டிருக்குங்க அந்த வசனத்தை. கொஞ்சம் அப்படியே வாசிமா மக்களே, லேசா வாசி மக்களே, வாசி. மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உனக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அழுதுட்டு என்ன சொன்னா தெரியுமாங்க? 20வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க.
20வது வசனத்து வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல 21 மட்டும் கொஞ்சம் படிமாக்கல. அவருடைய சுபாவத்துக்கு, அவருடைய கேரக்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் எத்தனை முறைங்க படிச்சிட்டோம். மோசஸ் மாரியப்பனுக்கு ஆதி ஆகமத்தை தவிர வேற எதுவுமே தெரியாம கூட இருக்கட்டுங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அந்த சுபாவம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? 21 படி மக்களே, 21 படி. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். எத்தனை பேருங்க அண்ணன் தம்பியுடைய சண்டையை மறக்கிறீங்க? எத்தனை பேர் அக்கா தங்கச்சியுடைய சண்டையை மறந்து இப்படி நேசிக்கிறீங்க? கஷ்டமா இருக்குல்ல, நேசிக்க முடியலன்னா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மறந்தா, நீ முன்னானவைகளை நாடுனா, உன் தம்பி நீயும் ஆசீர்வாதமா இருக்கலாம். யாக்கோபு இதே மாதிரிதான் ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு. அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இவருக்கு ஒரே பயம், பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர் பாஷையில சொன்னா, பிடிச்சு கொன்னாலும் கொண்டு விடுவான்டா அப்படின்னு சொல்லி சின்னால முன்னாடி விட்டு பின்னாடி விட்டு மறுமனையாட்டிகளை நடுவுல விட்டு பயந்து போய்கிட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? நல்ல மனுஷங்க. ஏசா 2 தப்ப செஞ்சா கூட நல்ல மனுஷன். ஆதி ஆகமங்களின் புத்தகம் அந்த சம்பவத்தை கொஞ்சம் காமிச்சு கொடுத்துறேன். வசனத்துல 33வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசி மக்களே. 33:10. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல. அவர் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, ஏப்பா இவ்வளவு பணம், இவ்வளவு நகை நட்டு அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் போடல. ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு கொண்டு வந்திருக்கு, இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் பேசுறாரு. வாசிங்க, வாசி மக்களே, விட்டுறாரு. யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது முகத்தை கண்டதை போல் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல 6-7 வசனத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. இங்கேயும் அவங்க 2 பேர் வந்து அழுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு சொல்றேங்க, இந்த யோசேப்பின் சுபாவமும் ஏசாவின் சுபாவமும் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். நமக்குள்ள வருதா? ஆனா பாடும்போது நல்லா பாடிக்கிறோம். மறந்துடுவேன், மனம் திரும்பிட்டேன் எல்லாம் சொல்லிக்குவோம். ஆனா நான் சொல்லுகிறேன், இன்னும் இந்த தேசத்துல பின்னானவைகளை மறக்கிற அனுபவமும் வல்ல, முன்னானவைகளை நாடுகிற அனுபவமும் வல்ல. அல்லேலூயா. யோசேப்புடைய காரியங்களை நீங்க பார்த்துட்டீங்க, இங்க ஏசாவுடைய காரியங்களை பார்த்துட்டீங்க. அவனும் தன் சகோதரனை கட்டி கொண்டு, இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கப்பா அப்படின்னு. அப்ப கூட யாக்கோபு ஒரு தந்திரமான காரியத்தை பண்றான். அவன் உன் கூட வரட்டுமா, நான் முன்னாடி நடக்கட்டுமான்னு கேட்கிறான். அப்பவும் கூட யாக்கோபு இவனை கலட்டி விட்டு தான் போறான். எவ்வளவு விவரமான ஆள் தெரியுமா யாக்கோபு? நம்ம ஊர்ல யாக்கோபு நிறைய பேர் இருக்காங்க. காரியத்துக்கு காலை பிடிக்கிற ஆளு. நான் சொல்லலைங்க, நீங்க தான் சொல்லிங்க. காரியத்துக்கு காலை பிடிக்கிற ஆளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும்னா ஒரே ஒரு காரியம் தான். 2023 வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும். ஏன் இந்த தேதி வரைக்கும், ஒருவேளை நீங்க தொலைக்காட்சியில எப்ப பாக்குறீங்களோ தெரியாது, ஆராதனையில கலந்து கொள்ளுகிறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓகே, தொலைக்காட்சியில முன்னும் பின்னுமா வரும். இந்த நாள் வரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் கூட விட்டுருங்க. ஏன் அக்கா, ஏன் தங்கச்சி, ஏன் தம்பி, ஏன் அண்ணன், ஏன் சகோதரி, இப்படி ஒரு உணர்வோட எல்லாத்தையும் மறந்து பாருங்க. இனி நம்ம அண்ணனோட எப்படி வாழலாம், தங்கச்சியோட எப்படி வாழலாம், தம்பியோட எப்படி வாழலாம், கணவனோட எப்படி வாழலாம், மனைவியோட எப்படி வாழலாம் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாருன்னு பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. நடந்தவைகளா இருக்கட்டும், நடக்க போறவைகள்லாம் இனிமே நல்லவைகளா இருக்கட்டும். அது நம்முடைய நாதர் இயேசுவின் மூலமா இருக்கட்டும். எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இனி வாழ்ற வாழ்க்கை உமக்காக இருக்கணும். நான் உம்மிடத்துல ஜெபிக்கணும். உம்மிடத்துல ஒப்புரவாகி நான் விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் மறக்கணும். மனுஷன் செய்கிற துரோகத்தை எல்லாம் நீங்க மறந்து எனக்காக சிலுவையில கடந்து வந்தீங்க, மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்தீங்க. திரும்பவும் இந்த மனுஷனுக்காக நான் போகணுமான்னு நீங்க நிக்கல, என்ன நடத்துவீங்க. நான் இப்பவும் நம்புறேன். என் கூட வாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக
நான் மறக்க வேண்டிய காரியத்தை, நான் விட வேண்டிய காரியத்துக்காக, நான் விட வேண்டிய காரியத்தை விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டு, அப்பா உன் பாதம் பணிந்தேன், உம்மையன்றி நான் யாரையும் பாட மாட்டேன், உம்மையன்றி நான் யாரையும் புகழ மாட்டேன், உம்மையன்றி யாரையும் நேசிக்க மாட்டேன். புது எண்ணெயினால் புது பலத்தினால என்னை அபிஷேகிங்க, என்னை நடத்துங்க, என்னை விட்டு கொடுங்காதீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் சொல்றேங்க, இந்த 2024 2023 நடந்த சம்பவங்களை பத்தி, குடும்பத்தில் என் அண்ணனுக்கு என் அன்னிக்கு நடந்த பிரச்சனைகளை குறித்து, என் மாமன் மச்சானுக்குள்ள நடந்ததை குறித்து, என் ஊழியக்காரருக்கு எனக்கு நடந்த பிரச்சனைகளை குறித்து, என் ஹையர் ஆபீசர்ஸுக்கு எனக்கும் இடையில நடந்ததை குறித்து, எங்கள் ஹெச்எம்முக்கும் எனக்கும் இடையில நடந்த சம்பவங்களை குறித்து இனிமே நான் நினைக்கவே மாட்டேன், மறந்துடுவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மறக்காதபடிக்கு அன்றைக்கு எப்படி யோசேப்பு கட்டி பிடித்து அழுது நானும் உங்கள் குழந்தைகளை உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி பச்சமாய் பேசி மகிழ்ச்சியாய் நடத்தினானோ, இந்த ஆண்டு நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், திட்டமா சொல்றேன், என் தேவன் வெளிப்படுத்தினபடி நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தின் ஆண்டாய், நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டாய், தேவன் உங்களை மறக்காமல் நினைக்கிற ஒரு ஆண்டாய் இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் முன்னானவைகளை நாட போறேன், இனி நான் முன்னானவைகளை நாட போறேன். எதற்காக எனக்கு குடும்பத்தை கொடுத்தார், எதற்காக எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், எதற்காக இந்த ஊழியத்தை கொடுத்தார், எதற்காக இந்த வேலையை கொடுத்தாரோ அதை மாத்திரம் நினைச்சு நான் அதுல மாத்திரம் முன்னேற போறேன். பழைய காரியத்துக்கு, பழைய கடைக்கு, பழைய பிசினஸுக்கு, பழைய காரியங்களையே நினைச்சு இன்னும் ஆசீர்வாதம் வரல, இன்னும் ஆசீர்வாதம் வரலன்னு எனக்குள்ள இது தெரியாம போராடிக்கிட்டு இருந்த போராட்டம் போதுன்னு சொல்லி எல்லா பற்றியும் குடிப்பழக்கத்தை மறந்துட்டேன்னு என் மனைவிக்கு சமாதானம் சொல்லிட்டு, நான் வெளியூர்ல போய் குடிக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், வேசித்தனம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் இப்போ அப்பப்போ ஆசை வரும்போது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 16:3 நீங்க வாசித்து பாருங்க. வீட்டில் இருக்கும்போது என்னாகமங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க அவன் இறைச்சியை நினைக்கிறாங்க, கொமட்டிக்காயை நினைக்கிறாங்க. தேவனுக்கு கோபம் வருது. ஏன்னா தின்னதை மறக்க முடியல, வாழ்ந்த வாழ்க்கையை மறக்க முடியல, சுகபோகங்களை மறக்க முடியல, அடி விழுகுது. இன்னைக்கு நான் சொல்றேன், பழச மறக்க பழகுங்க, பழச மறக்க பழகுங்க, நடந்த சம்பவங்களை மறக்க பழகுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கடந்ததை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி, எல்லாவற்றையும் நான் விட, எல்லாவற்றையும் நான் மறக்க, முன்னானவைகளை நாட, முன்னானவைகளை தெரிந்து கொள்ள என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நீர் எதற்காக கொடுத்தீரோ குடும்பத்தை, எதற்காக கொடுத்தீரோ ஊழியத்தை, எதற்காக கொடுத்தீரோ பிசினஸை, எதற்காக இந்த உலகத்தில் எங்களை படைத்தீர் என்பதை அறிந்து நாங்கள் ஓட நீர் கிருபை செய்யும். இம்மட்டுமாக தொலைக்காட்சியிலும் கூட எத்தனையோ குடும்பம் இப்படி மறக்க முடியாம எதையாவது நான் பேசி எப்பவும் என் சண்டையோடு, என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகளோடு, என் கணவனோடு என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கு மறக்கவும், அவர்கள் மறந்தது நிமித்தமாய் அவர்கள் குடும்பங்களுக்கு புதிய காரியத்தை செய்யவும் உடைய பரத்தில் வேண்டுகிறேன். அப்பா, பரத்திலிருந்து உத்தரவு வராவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறபடினால் பரத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வாலாக்காமல், தலையாக்கி, கீழாக்காமல், மேலாக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து என்னோடு ஊழியத்தில் பணியாற்றுகிற பிள்ளைகள், ஊழியத்திற்காய் பல இடங்களில் இருந்து பார்த்து, தொலைக்காட்சிகளை பார்த்து, யூடியூப்ல பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளும் கூட அப்படியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, வழிநடத்த வேண்டும் என்று, இந்த உலகத்திற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் வந்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.